உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திமுகவின் 2021 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையும் தமிழக பட்ஜெட்டும் ஒன்று, வேறு வேறு அல்ல. ரெண்டில் சொல்லியிருக்கிறதும் நடக்க போகிறதே இல்லை. தேர்தலுக்கான பட்ஜெட் எக்ஸாக்ட்லி. மாபெரும் தமிழ் கனவு அதன பேரு. அது அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது. என்னமோ திடீரென்று உண்மை பேச தொடங்கி விட்டார்கள். அது கடைசி வரை கனவாகவே இருக்கும். இப்படி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விட்டதை பார்த்து கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். உதயச்சந்திரன் இந்த பக்கம் உதயச்சந்திரன் படுத்திருப்பார், அந்த பக்கம் தங்கம் தென்னரசு படுத்திருப்பார், இந்த பக்கம் சின்னவர் படுத்திருப்பார். தமிழ்நாடு வல்லரசு ஆயிடும்ல அப்படின்னு பேசிப்பாங்க. இந்த பட்ஜெட் கனவு பட்ஜெட். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இவர் ஒரு தலித் தலைவர் நார்த் இந்தியாவில எல்லாம் போழுதுட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தலித்தே கிடையாது. தலித் என்றால் என்ன? ஒடுக்கப்பட்டவன். ஒரு பணியை தொடங்கினதே அது அரசு அதிகாரி தானே பணி தொடங்கினாரு. அரசு அதிகாரியா, மத்திய அரசு அதிகாரியா இருக்கிறவர் என்ன ஒடுக்கப்பட்டவரா? இப்போ வரிசையா ஒரு 5-6 கட்சி தலித் அவரு. இதனால காங்கிரஸ் வந்து ஒரு 2 இன்ச்சாக முன்னாடி போகுமா இவர் தலைவர் ஆனதுனால? 9 சீட்லேருந்து 5 சீட்டாக குறைய போகுதுன்னு சொல்கிறேன். முன்னாடி போகுமா பின்னாடி போகுமான்றதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சியினருக்கு வாழ்க்கையில் ஒரே லட்சியம், காங்கிரஸ் கட்சி தப்பி தவறி வளர்ந்துடக்கூடாது. திமுகவின் மறுபெயரே சாவர்கர். ரொம்ப கடுமையா இல்லையா சாவர்கர்? சொல்கிறேன். பெற்ற மகனை அரசு சிறைச்சாலையில் வச்சு அடின்னு அடிக்குது. கட்சியை பிச்சு பிச்சு போடுது. ஒரு அரசு ஊழல் விசாரணைக்கு உத்தரவிடுது. அந்த விசாரணையிலேருந்து தப்பிக்க தானே போய் நேருவின் மகளே, ஆமாவா இல்லையா? அந்த கட்சியோடு ரகசிய உறவு வைத்து 2G விசாரணையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டீர்கள் என்பதைத்தானே இன்று அண்ணாமலை வெளியிடும் ஆராசா ஜாஃபர் சேட்டு உரையாடல்கள் உணர்த்துகின்றன. ஒவ்வொரு ஆடியோல எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? டிஆர் பாலு என்ன வட்டச் செயலாளரா? கட்சியின் மிக மூத்த தலைவர், பொறுப்பில் இருக்கிறார். மக்களவை திமுக தலைவர். மத்திய அரசை விமர்சனம் பண்ணுங்கன்னா நீண்ட நாள் கழித்து காதலியை பார்த்த காதலன் கொஞ்சிறது போல கொஞ்சிறாரியா? கரிசனத்தோட தான் இருக்கு. அமித்ஷா கரிசனத்தோட இருக்காராம், முருகன் கரிசனத்தோட இல்லை. அப்படித்தானே? இன்னொரு விஷயத்த சொல்றேன். சிஎம் பிரச்சாரத்துக்கே போறது இல்லை தெரியுமா? 24 எலெக்ஷன். ஆமா பாஸ். அது எப்படி சார் போகாம இருக்க முடியும்? ஜெயலலிதா மாதிரி 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் மொத்தமே பிரச்சாரத்துக்கு போறாரு. பார்க்கலாமா? உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. சின்னவர் தான் போய் இந்த ஏவாவேலு சர்ச் மேட்டரை லீக் பண்ணது முத்துசங்கர் IRS நான் சொல்லி 10 நாள் கத்துன பிறகு தானே முத்துசங்கரை மாத்தினாங்க. அங்கே தானே வச்சிருந்தாங்க. இது என்னப்பா இது ரைடு? நான் ரைடு ஒரு மாதிரி வர்றேன், முன்னாடி நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் தொடச்சு வச்சிருந்தா இதெல்லாம் பார்த்தா இப்போ யார் பாஸ் ரகசிய கூட்டணியில் இருக்கிறது? தேர்தல் முடிந்த பிறகு பிஜேபியோடு திமுக கரம் கோர்க்காது என்பதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொல்றேன் உறுதியாக கரம் கோர்க்காது அதிமுக. ஏன்னு கேளுங்க. கேரண்டிலாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. பட் ஏன் நான் தைரியமாக சொல்றேன்னா, நீங்கள் தமிழக மக்களுக்கு செய்தது முழுக்க துரோகம். திமுகவின் வரலாறே துரோகம். தமிழ் தமிழ் என்று பேசி இந்த தமிழை வைத்தும் தமிழர்களை வைத்தும் கொள்ளையடித்ததை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? இன்னைக்கு பாசிச பாஜகவை எதிர்த்து வீழ்த்த வேண்டியது முக்கியமா, நீங்கள் அதிக எண்ணிக்கையில் எம்பிக்களை பெற்று மத்திய அரசோடு அரசில் கலந்து கொள்ள வேண்டியது முக்கியமா? உங்களோட நோக்கம் என்ன? ஒரு 2 நாள் முன்னாடி ஹிந்துல வந்த செய்திக்கும் நீங்க தான் காரணம் இல்லையா? இந்த சிஎம்டில 2 ஆபீசர்ஸ் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க அந்த சமூக வலைத்தளத்தில்னு புகார்ல சொல்லியிருக்காங்களா, அதை வெளியிட்டது நான் தான். இப்போவே சொல்றேன். உங்களால 2 ஊழியர் சஸ்பெண்ட் சார். 2 பேர் டிஸ்மிஸ்டு, சஸ்பென்ஷனு. ஏன்பா பதட்டப்படுற? ஆட்சி மாறாமையா போகுது? அதிமுகவுக்கு சார்பாக இருக்கிறார், அது சார்பாக பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் அது இருக்கிறாங்க. 2009 முதல் 2011 வரை யாருக்கு சார்பாக பேசினேன்? திமுகவுக்கு சார்பாக. 2011 முதல் 2021 வரை யாருக்கு சார்பாக பேசினேன்? திமுக. அப்போது அது சரியா? இப்போ இந்த 15 வருட டிராவலில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே நின்று இருக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கு? அப்போ உங்களை எதிர்த்து பேசினா அவன் ஏடிஎம் கேட்கறேன், இருந்துட்டு போறேன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் சார். சார் வணக்கம். வணக்கம் வினோத். தேர்தல் நெருங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கூட்டணி சம்பந்தமாகவும் சரி, நிறைய விஷயங்களும் சரி, உங்கள் மீதான விமர்சனமும் சரி. அதற்கு முன்பாக இந்த விஷயத்துலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டாக இருந்தது. நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வந்து தமிழக அரசுக்கு 8,33,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக அதில் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த தொகை இதை எப்படி பார்க்குறீங்க?
எல்லா பட்ஜெட்லேயும் கடைசியில் வந்து கடன் வாங்குகிற லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோமா அப்படின்றத போன பட்ஜெட்லேயும் இருந்துச்சு, இந்த பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்காங்க. 8,33,000 கோடி கடன். தமிழ்நாடு அரசோட ரிவைஸ்டு எஸ்டிமேட்ன்றது எப்போனா டிசம்பரில் போடுவாங்க. இப்போ பட்ஜெட் போட்டோமா, இந்த பட்ஜெட்டை இப்போ ஒரு ஃபிகர் போட்டிருக்கோம், இவ்வளோ ரூபா வரும், இவ்வளோ செலவு பண்ண போகிறோன்னு ஒரு ஃபிகர் போடுறோம். டிசம்பர் 2023 ரிவைஸ் பண்ணுவாங்க. இது RE இதுக்கு பேர் ரிவைஸ்டு எஸ்டிமேட். அந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட்டில் இவ்வளோ நாள் நம்ம போட்ட கணக்குப்படி சரியாக நடந்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இல்லை ரிவைஸ் பண்ணுவாங்க. கடந்த டிசம்பர் 2022 ரிவைஸ் பண்ண எஸ்டிமேட்டை விட 1,00,000 கோடிக்கும் அதிகமாக இப்போ கடன் அதிகரிச்சிருக்கு. 31/3/2024 ஆமாம், இந்த உள்ளபடி 8,33,000 கோடி கடன். இது ஒரு புறம். கிட்டத்தட்ட இனிமேல் கடன் வாங்க முடியாத சீலிங்கை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். போன வாட்டி அப்படி தான் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, உங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, ஹவுசிங் லோன் ஏன் போட்டு சுற்றி வளர்ச்சிக்கிட்டு ஹவுசிங் லோன் போகிறீங்க? நீங்கள் 10 கோடிக்கு வீடு வாங்குவீங்க, உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிளோ அவ்வளோதானே லோன் கொடுப்பான். இதான்ப்பா இதுப்பான். ஏன்னா நீங்கள் அது அரசாக இருந்தாலும் திருப்பி கட்டணும்ல. கிட்டத்தட்ட 45,000 50,000 கோடியோ கடன் திருப்பி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது இவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியுது. இப்போ ஃபர்தராக வாங்க முடியாத நிலைமை ரீச் ஆகிட்டோம். இந்தியாவிலே நம்பர் 1 அப்புறம் என்ன? சரி, இப்போ இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஸ்கீம் போட்டிருக்காங்கல்ல, துட்டு எங்கே இருக்குது? இது ஒரு இயல்பான கேள்வியா இல்லையா? அதுவும் வந்து இந்த தாயுமானவர்னு ஒரு ஸ்கீமு 27,000 கோடி. இந்த 27,000 கோடி ஸ்கீமை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, இதெல்லாம் சேர்த்து தான் இதில் கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ இது புது திட்டமா, பெயர் மாற்றம் திட்டமா? மடிக்கணினி கொடுக்கல. அவர் பழனிசாமி நல்லா தான் கேட்டார் நேற்று. மடிக்கணினி கொடுக்கல. ஆடு மாடு நிறுத்திட்டீங்க. புது திட்டம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தாலிக்கு தங்கத்தை பேரை மாற்றி புதுமை பெண் திட்டம்னு சொல்கிறீங்க. அண்ட் இன்னொன்று, ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி கூட சொன்னார், ஆம்பிஷியஸ் ஸ்கீமு. அரசு வழி பள்ளியில் படித்து காலேஜில் என்ரோல் பண்ணுற பசங்களுக்கு, மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபான்னு சொல்கிறார். வெரி குட் ஸ்கீம். வேர் இஸ் தி ஃபண்ட்ஸ்? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு தடுமாறுறதை பார்த்துட்டு இருக்கோமா? வேர் இஸ் தி ஃபண்ட்ஸ்? அப்போ போய் தானே சொல்கிறீங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன? ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் சொன்னாரா இல்லையா? முடிஞ்ச உடனே தகுதி சொன்னீங்களா? அப்போ சொல்கிறது நீங்கள் செய்யல. கல்வி கடன் ரத்து பண்ணலை, பயிர் கடன் ரத்து பண்ணலை, நகை கடன் ரத்து பண்ணலை. முதல்வர் வந்து 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டனன்ட்டு முதல்வர் சொல்கிறாரு. நேற்று ரகுபதி எடப்பாடிக்கு பதில் சொல்லும்போது 50% நிறைவேற்றிருக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பட்ஜெட் முழுக்க ஏன் பொய்யாக இருக்கக்கூடாது சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது செயல்படுத்தப்படுதா இல்லையான்றது யார் வாட்ச் பண்ணுறது? எல்லாரும் இப்போ நீங்கள் 2 நாளில் தேர்தல் பரபரப்புக்கு போயிடுவீங்க. யார் வாட்ச் பண்ணுறது? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இப்போ இந்த ஸ்கீமை தொடங்குறதுக்கே 3 மாதம் ஆகிடாதா? ஆகும். அவங்கள எலெக்ஷன் முடிஞ்சிடும்ல. அப்போ திமுகவின் 2021 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையும் தமிழக பட்ஜெட்டும் ஒன்று, வேறு அல்ல. 2ல் சொல்லியிருக்கிறதும் நடக்க போகிறதே இல்லை. ஸோ இது தேர்தலுக்கான பட்ஜெட். எக்ஸாக்ட்லி. பட்ஜெட்டை ஏன் கனவு பட்ஜெட்ன்றீங்க? வருஷம் தானேப்பா போடுறான். பட்ஜெட்னா என்னப்பா? குடும்பத்தில் வரவு செலவு கணக்கு இவ்வளோ தானேப்பா. எவ்வளோ செலவுன்னு இது செலவுக்கு எடுத்து வை, ஏதாவது சேவிங்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க, இல்லைன்னா கடனை வாங்கு, தானேப்பா பட்ஜெட்டு. இதில் என்னப்பா கனவு? அப்போ போன வருஷம் போட்டது கனவு பட்ஜெட் இல்லையா? எலெக்ஷன் வந்த உடனே 2 மாதத்துக்கு முன்னாடி ஏன்பா உங்களுக்கு கனவு வருது? அதுவும் 7 கனவா? சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் பட்ஜெட் பற்றி தான் இருக்கும். கரெக்டா? ஏன் இருக்கு அப்படி? இது தானா நடக்குமா? இல்லை, 3 லட்சம் பேருக்கு மேலே வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சாங்களாம் எப்படி எல்லாத்தையும். பட்ஜெட் எவ்வளோ அதுக்கு? 3 கோடி. அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கா? ஆமாப்பா. சரி, இப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் தானே வேலை பார்க்குற, ஏன் நீ வந்து பட்ஜெட்டை ஃபார்வர்ட் பண்ணல எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில்? நான் படிச்சு அப்படியே வச்சுட்டேன், அவ்வளோதான். இல்லைப்பா, நீ ஏன் ஃபார்வர்ட் பண்ணல? உனக்கு வேலை இருக்குது, ஃபார்வர்ட் பண்ணல. அப்போ வேலை இல்லாதவன் ஃபார்வர்ட் பண்ணணும்னா அவனுக்கு இதையே வேலையாக கொடுத்தா? இவங்க சொல்கிறாங்களே இத்தனை வேலை வாய்ப்பு அத்தனை வேலை வாய்ப்புன்னு, இதுதான்ப்பா வேலை வாய்ப்பு. இந்த 200 ரூபாய் சொல்கிறாங்க தெரியுமா, இதுதான். இத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணால் வேலை வாய்ப்பு. இப்போ நீலாம் பார்த்துருக்க மாட்டேன். இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த காலத்துலாம் கார்டு வரும். இதே மாதிரி நீங்கள் 7 பேருக்கு இந்த கார்டை எழுதி போடணுன்னு வரும், பார்த்துருக்கியா? இது வாட்ஸ்அப்பில் வருது இப்போ. அது மாதிரி நபர்களுக்காகத்தான் இது.
3 கோடி ரூபா பட்ஜெட்டு. உங்கள் யூடியூப் விளம்பரம் வந்துச்சா? இல்லை. வரல. அப்புறம் கவர்மெண்ட் ஏன்ட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா வருமா விளம்பரம்? எல்லா சேனல்லையும் விளம்பரம் வந்துச்சா? திமுக சேனலில் விளம்பரம் வந்துச்சா? பட்ஜெட் விளம்பரம் எப்படி? அதுக்கு பட்ஜெட் எவ்வளோ? 3 கோடி. எதுக்கு? இவங்க கனவு காண்றது நம்ம பார்க்கணுமா? மாபெரும் தமிழ் கனவு அதானே பேரு. அது அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது. என்னமோ திடீரென்று உண்மை பேச தொடங்கி விட்டார்கள். அது கடைசி வரை கனவாகவே இருக்கும். இப்படி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விட்டதை பார்த்து கனவு கெடுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உதயச்சந்திரன் இந்த பக்கம் உதயச்சந்திரன் படுத்திருப்பார், அந்த பக்கம் தங்கம் தென்னரசு படுத்திருப்பார், இந்த பக்கம் சின்னவர் படுத்திருப்பார். சி தமிழ்நாடு வல்லரசாயிடும்ல அப்படின்னு பேசிப்பாங்க. இந்த பட்ஜெட் கனவு பட்ஜெட். அப்படித்தான்ப்பா. இந்த பாருங்க நல்ல ஸ்கீம்யா, நான் சொல்றேன் நல்ல ஸ்கீம்ஸ். அதுவும் இந்த மாணவர்களுக்கு பசங்களுக்கு 1000 ரூபாய் இருக்குல்ல, சரியான ஸ்கீம். GRA அதிகரிக்கும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதிகரிக்கும். அந்த இட்ஸ் குட் ஸ்கீம். துட்டெங்க. இப்போ இந்த அலைன்ஸு, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு டெவலப்மெண்ட்டாக தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனத்துக்கு பின்னாடியே வந்து திமுக தான் இருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன அதில்? திமுக காரரை காங்கிரஸ் கட்சி திமுக கட்சிக்கு தலைவராக போடுறதுல என்ன வியப்பு இருக்குது? இதில் என்ன செய்தி இருக்குது? இதில் எதுவும் பெரிய செய்தி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அண்ணன் நண்பர் தான் எனக்கு. அண்ணன் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எல்லா அரசியல்வாதிக்கும் தான் இவருக்கு கொஞ்சம் கூடுதல். முதலில் தன்னலம். ஏன்னா நீங்கள் தான் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணீங்கன்னா என்னால் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக அவர் வந்து தலைவராக பொறுப்பேற்கக்கூடும்னு சொல்லும்போது அவர் சம்பந்தமான அந்த அவர் வழக்கு சம்பந்தமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து டெல்லியில் கொடுத்ததால டினே அடிச்சு கட்டிட்டேன்னு நீங்கள் தான் பிரேக் பண்ணீங்க. இப்போ அதை தாண்டி இப்போ அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா எது தூண்டியது அவரை நியமிக்க? பிரியங்கா கார்கே அவரது மனைவிக்கு சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோவில் 1 மாதம் தங்கியிருந்தார். அப்போது விமான நிலையத்திலிருந்து அழைத்து செல்வதிலிருந்து உடனிருந்து பார்த்து கொண்டது எனது அருமை நண்பர் அண்ணன் செல்வ பெருந்தகை. கார்கேவோட அப்பா யாரு? பிரியங்கா கார்கேவோட அப்பா மல்லிகார்ஜுன அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். ஆமாம், முடிஞ்சா. காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பாரம்பரியமான கட்சின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி. நிறைய லெகசி உள்ள தலைவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை வரவே கூடாதுன்னு நான் சொல்லலை. எத்தனாவது கட்சி இது? 5வது கட்சி. பணம் இருக்குன்றதை தாண்டி அவர் என்ன மிகப்பெரிய தலைவரா? அழகிரியை விட ஒரு பெட்டரான்னு கேட்டால் பெட்ரு, அதை சொல்லிடுறேன். ஆளையாவது திரட்டுவார். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வளர வேண்டுமா, மங்க வேண்டுமா? வளர்வதற்கு ஏற்றார் போன்ற ஒரு தலைவரை போட்டால் தானே வளரும். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இவர் ஒரு தலித் தலைவர் நார்த் இந்தியாவில எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இவர் தலித்தே கிடையாது. தலித் என்றால் என்ன? ஒடுக்கப்பட்டவன். ஒரு பணியை தொடங்கினதே அரசு அதிகாரி தானே பணியை தொடங்கினாரு. அரசு அதிகாரியா, மத்திய அரசு அதிகாரியா இருக்கிறவர் என்ன ஒடுக்கப்பட்டவரா? அப்புறம் வரிசையாக ஒரு 5-6 கட்சி. தலித் அவரு. சேரியில் இருக்கவன் தான் தலித்து. சேரியில் யார் இருந்தாலும் தலித்து. ஐயர் சேரியில் இருந்தாலும் தலித்தவன். ஐயர் குடிசையில் இருந்தாலும் அவன் தலித்து. ஒடுக்கப்பட்டவன் தான் இருக்கு. ஒடுக்கப்பட்டவர் அது. ஸோ ஒரு திமுகவை சேர்ந்த ஒருவரை காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நியமித்ததன் மூலம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீங்களா பார்த்து 5-6 கொடுங்க வாங்கின்னு போறேன்றது, அவ்வளோதான். ஸோ அதற்கு மட்டும்தான் இந்த நியமனம் பயன்படும். அதற்குத்தான் பயன்படும். வேறு எதற்கு பயன்படும்? அவங்க பார்வையிலேருந்து பாருங்க, அண்ணன் செல்வம் பார்வையிலேருந்து பாருங்க. வருஷம் ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்கிராப் டெண்டரு கலைஞர் ஃபேமிலிக்கு எப்போ திமுக ஆட்சி வந்தாலும் தமிழரசுக்கு போகும், அவருக்கு தான் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அண்ணன் செல்வம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் கூட்டணி பிச்சுக்கிட்டு ADMK போனீங்கன்னா சொச்ச 2 வருஷத்தை நீ கொடுப்பியா டெண்டரு? சொல்லுப்பா, வாங்கி தர முடியுமா உன்னால? அப்புறம் 2 மாவட்டத்தையே கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இதனால காங்கிரஸ் வந்து ஒரு 2 இன்ச்சாவது முன்னாடி போகுமா இவர் தலைவர் ஆனதுனால? 9 சீட்லேருந்து 5 சீட்டாக குறைய போகுதுன்னு சொல்கிறேன். முன்னாடி போகுமா பின்னாடி போகுமான்றதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சியினருக்கு வாழ்க்கையில் ஒரே லட்சியம், காங்கிரஸ் கட்சி தப்பி தவறி வளர்ந்துடக்கூடாது. திமுக கூட இருந்த வசதிங்க நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்களோட நிலைமையிலேருந்து யோசிச்சா தான் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பலமான ஆளுங்கட்சியோட தயவில் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? திடீர்னு போராட்டம் நடத்தணுவாங்க. போராட்டம் நடத்தணும், கிளம்பி போகணும். அழகிரி ரயில்வே ட்ரெயின் பண்ண நின்று இருந்தார் பார்த்தீங்களா?
எவ்வளோ செலவு. இப்போ அழகிரி நினச்சிருந்தான்னா ஒரு 500 பேரை கூட்டியிருக்க முடியுமா? 500 பேரை கூட்டுறதுக்கு துட்டு செலவாகுமா? எப்படி எடுப்பார் அவர்? இப்போ அதுக்கு பதிலாக ஆளுங்கட்சி கூடவே கூட்டணி எடுத்துட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு நல்ல ஒரு சென்னி மேலே ஜம்காலத்தை போட்டு போத்திக்கிட்டு தூங்கலாமா? எவ்வளோ வசதியாக இருக்குது. நான் காங்கிரஸ் கட்சியின் பார்வையில் சொல்லவில்லை, காங்கிரஸ் கட்சியின் பார்வையில் தான் சொல்கிறேன். அந்த கட்சி வளரணுமா? இப்போ திரும்ப அவர் முடிவெடுத்துக்காரு பார்த்தீங்களா, 4 சீட்டு. ஏன் முடிவெடுக்கிறாரு? திமுக கூட்டணி நாசமாக போகணுன்றதுக்காக முடிவெடுக்கிறாரு. அவர் கட்சி வளரணும். 2 சீட்டு இண்டிபெண்ட் சிம்பிளில் 2 MP திருமா கட்சி ஜெயிச்சிச்சுன்னா தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சி. நாம் தமிழ் மாதிரி சின்னத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்க வேணாம். பானையா ஏதோ ஒரு சின்னம் நிரந்தரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான சின்னமாக, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் போல விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று ஒரு சின்னம் ஒதுங்கி விடும். அதை மனசில் வச்சு தானே சொல்கிறார். இல்லை திருமாவுக்கு போயிட்டு MP ஆகி டெல்லி பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஆசையா? அதுக்கு அவர் பண்ணுறாரு. அப்படி தானே ஒரு கட்சி தலைவர் நினைக்கணும். அண்ணன் செல்வத்திட்ட கேளுங்களேன், கமல்லாம் உள்ளே வராங்க, பாவம் அவங்களுக்கு இடம் இல்லை. 5 சீட்டு வாங்கிக்கிட்டு நம்ம பாஜக பாசிச பாஜக மனசில் வச்சு நம்ம 4 சீட்டு வாங்கிக்கலன்னு அண்ணன் செல்வம் சொல்லுவார். அவ்வளோதான். இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷன் சம்பந்தமான விஷயத்துல அதிமுக திமுக சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பா வந்து திமுக எடுத்துட்டோம்னா 2019 அந்த ஆன்டி மோடிக்கு எதிரான அலையை உருவாக்க வேண்டும், கோ பேக் மோடின்னு பயங்கரமா பேசிதான் கிட்டத்தட்ட வந்து ஸ்வீப் பண்ணாங்க அந்த எலெக்ஷனை. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஆளுநர் எதிர்ப்பு, நிதி தரல, இந்த 2 விஷயத்தை தாண்டி பாஜகவை வந்து எதிர்க்காம வந்து இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. இது ஏன் இருக்கு? இது ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களா இல்லை ஏன் இப்படி பண்றாங்க? 6 மாசம் ஆச்சு யாருன்னே உள்ள போய் எடுக்க முடியல. நீ பாட்டு நல்லா உட்காந்து 3 வேளை பிரியாணி தின்னு இருக்க. ஒரு பைனாப்பிள் கேசரிக்கு அவர் படுற பாடு அவருக்கு தான் தெரியும். உனக்கு என்ன பிரச்சனை? ஜாலியா வந்து கேள்வி கேட்டு இருப்ப ஸ்டுடியோக்கு வரவங்க கிட்ட. பதவியை இழந்துட்டு நிக்கிறார் அண்ணன் பொன்முடி. அரசியலே போச்சு. இன்னைக்கு நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பாரம்பரியமான உரிமைகளை இந்த தருணத்தில் இழந்து கொண்டிருக்கிறது. யாரும் பேசல. வருத்தமா இருக்கு. வருடந்தோறும் கச்சத்தீவில் திருவிழா நடைபெறுமா? அந்தோனியர் திருவிழா. 20 நாட்டின் மீனவர்களும் கலந்து கொள்வார்களா? தமிழக மீனவர்கள் இந்த ஆண்டு திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்று யாழ்ப்பாணம் வாழ் மீனவர்கள் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட போகிறார்கள் தெரியுமா? வருஷம் போயிட்டு இருந்தோமா? கோவிட்ல நின்றுச்சு. கோவிட் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போது அவனை உள்ள விடாதுன்றாங்க. கடந்த ஆண்டு டக்ளஸ் தேவானந்தா கிட்ட TR பாலு பேசினாருன்றதை டக்ளஸ் தேவானந்தா ஃபேஸ்புக்கில் போட்டார். அப்புறம் வெளியுறவுத்துறையிலேருந்து கூப்பிட்டு மண்டை மேலே கொட்டியிருக்காங்க. இங்கே நாங்கள் எதுக்கு உட்காந்துருக்கோம்? நீ பாட்டு ஃபோன் எடுத்து பேசுகிற. எந்த காலத்துலங்க மத்திய அரசு திமுக எதிர்த்துருக்கு? இப்போ எதுக்குலன்னு பேசிட்டு இருக்கீங்க? எந்த காலத்தில் எதிர்த்துருக்கு? திமுகவின் மறுபெயரே சாவர்கர். ரொம்ப கடுமையா இல்லையா சாவர்கர்? சொல்றேன். பெற்ற மகனை அரசு சிறைச்சாலையில் வச்சு அடின்னு அடிக்குது. கட்சியை பிச்சு போடுது ஒரு அரசு. ஊழல் விசாரணைக்கு உத்தரவிடுது. அந்த விசாரணையிலேருந்து தப்பிக்க தானே போய் நேருவின் மகளே. ஆமாவா இல்லையா? அதையொட்டி நடந்தது தானே கச்சத்தீவு. இன்னைக்கு நம்ம மீனவன் போக முடியலங்க. என்னங்க பண்றீங்க? விட்டுடலாமா? அந்த நாடு கொடுத்துடலாமா? அந்த நாடு சீனாவுக்கு வித்துரும், பரவாயில்லையா? சீன தூதர் போனாருங்க, ஞாபகம் இருக்கா? வேட்டி கட்டிட்டு போனார், ஞாபகம் இருக்கா? அர்னால்டு மாதிரி டயலாக் விட்டு போனார், ஞாபகம் இருக்கா? ஐ வில் பி பேக், ஞாபகம் இருக்கா? விட்டுலாமா? இந்திரா காலில் விழுந்தாரா இல்லையா? இவங்களை திமுக போட்டு இந்த பாடுபடுத்துறதுக்கு காரணம் இருக்கு. அதெல்லாம் பொது வெளியில் சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் அன்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் இன்புட் IB ரிப்போர்ட்ஸ் போகும்ல, போய் நடந்தது தான். விழுந்தீங்களா? பல்வேறு காரணங்களுக்காக செல்வி ஜெயலலிதா ஒத்த ஓட்டில் கவுத்தாரா வாஜ்பாய் கவர்மெண்ட்டை? ஒரு ஓட்டு. அப்போ ஓடி போய் வாஜ்பாய்க்கு முட்டு கொடுத்தது யார்? ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை கவிழ்த்தது அவரது சொந்த நலனுக்காக, நாட்டு நலனுக்காக அல்ல. அதையும் சொல்லிடுறேன். ஐயோ தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிறன்றலாம் பண்ணல, கவுத்தாங்க. 3000 இஸ்லாமியர்களை கொன்று குவித்த அரசு தானே அன்றைய அரசு. இன்று சிறுபான்மை காவலர் வேடம் போடுகிறீர்களே,
அன்னைக்கு அந்த குஜராத் கலவரத்துக்கு காரணமான மோடியை காப்பாற்றியவர் தானே வாஜ்பாய். காப்பாற்றிய அத்வானி தானே அன்று துணை பிரதமராக இருந்தார். உளுந்தா உளுந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன? சாரி, அதுக்கப்புறம் நடக்குது. அது 99 ஆதரவு கொடுக்குறாங்க, மன்னிக்கணும், டைம் ஜோன் டிஃபர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட நின்னீங்க தானே. ஒன்றும் கோச்சிக்கணும், ஐயோ சிறுபான்மையினருக்கு தொல்லை, நாங்கள் பொறுத்து இருக்க மாட்டோம்னு சொன்னீங்களா? அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு கூசாமல் சொன்னாரா கருணாநிதி? கடந்த வாரம், இப்ப சொல்லுங்க, இப்ப வருவோம். இப்ப தொடக்கத்துல பட்ஜெட் பத்தி கேட்டீங்க. பட்ஜெட்ல ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்கன்னா அதை செய்யறதுக்கா இல்ல சும்மா பேருக்கு அறிவிப்பா? செய்யறதுக்கு. அப்போது கர்நாடக மாநிலத்தின் பட்ஜெட்டில் மேகதாது அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கியதன் பொருள் என்ன? கட்ட போறாங்க. அப்ப நீங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா, அமைதியா இருக்கணுமா? பஸ் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டாரா? கண்டித்தாரா? நீங்கள் என்ன செய்தீர்கள்? துரைமுருகன் என்ன சொன்னாரு சொல்லுங்க, என்ன சொன்னாரு? நிதி வேணா ஒதுக்கிட்டோம், நம்மள மீறிலாம் ஒன்றும் கட்ட முடியாது. நீங்க இருக்க மாட்டீங்க. இதை அப்படி பார்க்க வேண்டிய விவகாரம் அது. நீங்க போயிடுவீங்க, இன்னொரு 4 மந்திரி அரெஸ்ட் பண்ணா கவர்மெண்ட் கவுந்துரும். நாளைக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இல்லை மீண்டும் தேர்தல் நடந்தாலும் நடக்கும். நிதி தானேங்க. நிதி ஒதுக்குறது எதுக்கு? அப்ப இவங்க யாருன்னு தெரியுதா? மேகதாது அணை கட்டி தமிழகத்தின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை விட கூட்டணி முக்கியம் தானே. நீங்க மாநில உரிமை மீட்க போறீங்களா? என்றைக்கு மத்திய அரசை வலுவாக எதிர்த்திருக்கிறது. இவர்களோட வரலாறே சாவர்கர் வரலாறு தாங்க. நல்லா பாருங்க. சொன்னி கோவப்பட்டீங்களே, என்ன இவ்வளவு கடுமையா சொல்றீங்கன்ட்டு. என்னைக்கு எதிர்த்திருக்காங்க? எதற்காக எதிர்த்திருக்கிறார்கள்? பெத்த பொண்ணு ஜெயில வைக்கிறாங்க, அதே கட்சியோட தானே கூட்டணி வச்சுட்டு தேர்தலில் போட்டிட்டீங்களா இல்லையா? அது ராஜதந்திரன்றதான் பின்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இன்னைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு இப்போ நான் சொல்றேன், ராஜதந்திரம் தான் அது. ஆனா தார்மீக ரீதியாக சரியான செயலாது. உன் கட்சியை கபலீகரம் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட இன்னைக்கு தெரியுது, இன் ஹைண்ட்சைட் வி அண்டர்ஸ்டாண்ட். அந்த கட்சியோடு ரகசிய உறவு வைத்து 2G விசாரணையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டீர்கள் என்பதை தானே இன்று அண்ணாமலை வெளியிடும் ஆராசா ஜாஃபர் சேட் உரையாடல்கள் உணர்த்துகின்றன. ஒவ்வொரு ஆடியோல எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? நாளைக்கு வர்றாங்க, யார் வர்றா? சிபிஐ. எப்படியா முத நாள் தெரியுது உங்களுக்கு? அப்ப என்ன வச்சிருப்ப வீட்டுல? 2வது முறை காலையில் விழுந்ததா? எதுக்கு எதிர்த்திருக்காங்க? இன்னொன்னு சொல்றேன், எனக்கு நினைவில் இருக்கிறது சொல்றேன், எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச விஷயம். தீபக் மிஸ்ரா என்று ஒரு தலைமை நீதிபதி இருந்தாரா? இம்பீச்மெண்ட் மோஷன் அவருக்கு எதிராக எடுத்து வரப்பட்டதா? திமுக எம்பிக்கள் கையொப்பமிட்டனரா? கையொப்பமிட்டு விட்டு வாபஸ் வாங்கினாரா? ஏன் நடந்துச்சு? அது கையெழுத்து போட்டாங்க தெரியாமா? TK சிலங்கவன் ஒரு 4-5 பேர் போட்டாங்க. அண்ணே, கொளத்தூர்ல நீங்க ஜெயிச்ச அந்த மேட்ரு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்குன்னு போய் சொல்லியிருக்காங்க. நான் கூட இப்போ என்ன நினச்சேன், 2Gல மேட்ரு பெண்டிங் இருக்குன்னு நான் நினச்சேன். அப்புறம் கேட்டது, நீங்க வேற 2Gயை காப்பாற்றுறதுக்காக அவர் கேஸ் அங்கே இருக்கு அப்படின்னு. அது 2011 அந்த கேஸ் இன்னும் இருக்கு. சையதுரசாமி அதான்ப்பா. ஓகே, இன்னும் பெண்டிங். அச்சாங்க பார்த்தீங்களா அந்த பெல்ட்டி? சரி, நடப்பு கால வரலாறுக்கு வருவோம். TR பாலு மத்திய அரசை எப்படி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்? TR பாலு என்ன வட்ட செயலாளரா? கட்சியின் மிக மூத்த தலைவர், பொறுப்பில் இருக்கிறார். மக்களவை திமுக தலைவர். மத்திய அரசை விமர்சனம் பண்ணுங்கன்னா நீண்ட நாள் கழித்து காதலியை பார்த்த காதலன் கொஞ்சிறது போல கொஞ்சிறாரியா? கரிசனத்தோட தான் இருக்கு. அமித்ஷா கரிசனத்தோட இருக்காராம், முருகன் கரிசனத்தோட இல்லை, அப்படித்தானே? ஆளுநர் உங்களை ஆட்சியை செய்ய விடாம தினமும் வம்பெடுத்துட்டு இருக்காரு, உண்டா இல்லையா? ரைட். தேநீர் விருந்தை புறக்கணிப்பது என்பது காலம் காலமாக இருந்து வரும் ஒரு எதிர்ப்பு வடிவம் தானே. கவர்மெண்டே அது கவுந்து போற மாதிரியான ஒரு செயல்கள் எதுவும் இல்லையே. கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கின்றன. கூட்டணி கட்சிகளில் ஒன்றான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சித்தனவாசலா ஏதோ ஒரு இடம், கரெக்டாக தெரியல, சித்தனவாசல்னு நினைக்கிறேன், கருப்பு கொடி காட்டி கவர்னர் ட்ரிப்பே கேன்சல் பண்ணார். நீங்க போய் வெஜிடபிள் கட்லெட்டு டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஆளுநர் மாளிகையில். இந்த 2.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு இஸ்லாமியர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? இஸ்லாமியர் விடுதலை கண்ணுக்கு தெரியவில்லையா? இந்த 2.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு இஸ்லாமியர்களின் கோரிக்கை கண்ணுக்கு தெரியவில்லையா? நேற்று உயர்நிலை கூட்டம் போட்டார் சிஎம், பார்த்தீங்களா?
இஸ்லாமியர்கள் கோரிக்கைகள் தொடர்பாக ஏடிஎம்கே பக்கம் எஸ்டிபிஐ சேர்ந்தோடனே பாய்ங்க அங்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயம் வந்துச்சு. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், அதில் ஒரு சொல்லாதது 27 கூட்டமைப்பை சேர்ந்த இஸ்லாமிய தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. கரெக்டாக அந்த கூட்டணி தலைவர்களுக்கெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே உங்கள் எல்லாருக்கும் வாரிய தலைவர் பதவி ஓட்டு வாங்கி கொடுங்கன்றதுக்காக தான் அந்த கூட்டமே. கேட்கறது சொல்லுங்க, இவ்வளோ நாள் இல்லாமல் திடீரென்று ஏன் உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு அக்கறை? இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல. இதை சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. சிறுபான்மையினருக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இதை நீங்கள் வந்து இன்னொன்று நேற்று இவங்க செஞ்சு கொடுத்தது எல்லாமே பெரும்பாலும் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இல்லாதது. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு 1 மாதம் முன்னாடி ஒரு சலுகை வந்து ஞாபகம் இருக்கா? கல்லறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சட்டம் இருக்க போல இருக்குது. உங்கள் ஒரு வாட்டி ஒரு பாடி புதைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு தான் அங்கே திருப்பி போகுது சம் ரூலு. தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ரூலே இல்லை போல இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாமல் ஏதோ சிக்கல் இருக்க போல இருக்குது. ஸோ இது இதர மாநிலங்களில் இருப்பது போல் நீங்கள் தமிழகத்தில் பண்ணுங்கன்ற இந்த கோரிக்கை ஆண்டாண்டு காலமாக இருப்பது. இதே போல் எய்டட் ஸ்கூலோட கோரிக்கை 1 மாதம் முன்னாடி தானே அண்ணன் இனிகோ எருதராஜா கூப்பிட்டு கமிட்டி போட்டு கிறிஸ்தவர்களுக்காக சிவதாஸ் மீனா கமிட்டி போட்டு கொடுத்தாருங்க போருக்கா. அப்போ தேர்தல்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி புது புது அறிவிப்புகளோடு வருகிறீர்கள். தேர்தல் முடிஞ்ச உடனே லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு முதலீடுகளை வரவேற்க சுற்றுப்பயணத்து கிளம்பி போடுவார். இல்லை, அதுக்கு பார்த்தா நம்ம முஸ்லீம் அமைச்சராக இருந்த நாசரை ட்ராப் பண்ணாங்க. அதுக்கு இன்னொரு முஸ்லீம் கூட கொடுத்துருக்கலாம்ல, கேண்டேட் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் மண்டையில் ஏறல. எனக்கு ரொம்ப நாளும் தெரியாது, ஏதோ மந்திரி போடுறாங்கன்னு நினச்சிப்பேன். அப்புறம் தான் இந்த கேபினெட் கம்போசிஷன் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஜெயலலிதா கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இத்தனை முக்குளத்தோர், இத்தனை கவுண்டர், இத்தனை வன்னியர், பெரும்பான்மை சமூகங்களை அக்கமடேட் பண்ணும்போது they'll be happy. அதுபோல் இன்வேரிபிளி ஆதி திராவிட நலத்துறை தலித்துகளுக்கு, அது எல்லா கட்சியும் 2 ஏடிஎம்கே டிஎம்கே 2 இருந்தா வச்சுக்க போ சொல்கிறாங்க. அதுபோல் சிறுபான்மையினர் நலத்துறைன்றது ஒரு பெயருக்கு. சரி, மைதீன் கான் வேற உள்துறையெல்லாம் பார்க்க மாட்டாரா? டாஸ்மாக் பார்க்க மாட்டார் மைதீன் கான்? ஏன்னா இருக்கிறதுலே ஒரு டம்மி. நான் சொன்னாலும் கேட்டுக்கிறாருன்னா அவருக்கு சிறுபான்மையினர் துறை கூப்பிட்டு கூடவே எலெக்ஷன் நேரத்தில் கூட பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன். இந்த பிஜேபியில் ஒருத்தர் வச்சிருப்பாங்களே வேலூர் இப்ராஹிம், ஏதாவது பிஜேபி போராட்டம்னா பக்கத்தில் இந்த வேலூர் யோ குலா போட்டு வாயா அந்த பக்கத்தில் இல்லையான்னு வாங்க. அது மாதிரி மைதீன் கான் வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்டாலின் குரல்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 நாட்கள் நடந்தது. அதில் அது சம்பந்தமான கிராஃபிக்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதிமுக அடிமையாக இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து மாநில உரிமைகளுக்கு, மாநில சுயாட்சிக்கு வந்து குரல் கொடுத்து இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட வாரியாக மேப்லாம் போட்டு பயங்கரமாக. கூடுதலாக அடுத்ததையும் சொல்லிடுறேன். கட்சி சாராத பிரச்சாரத்தில் திமுக ஈடுபட போகிறது. சொந்த ஊர் இது சென்னை தான். இப்போ வெளியூருக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கங்கே திடீரென்று திராவிட அறிவு கழகம் இப்படி புதுசு அமைப்புகளை சார்பில் கூட்டங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நடத்துறது திமுக, நடத்துறது பெண்ணு மணிகண்டன் தான் பண்ணுற அப்படி எல்லாத்தையும். ஓகே, அது போன்ற கூட்டங்கள்லாம் நடக்கும். சரி, இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். சிஎம் பிரச்சாரத்துக்கே போகிறது இல்லை தெரியுமா? இந்த 24 எலெக்ஷன். ஆமாம் பாஸ், அது எப்படி சார் போகாமல் இருக்க முடியும்? ஜெயலலிதா மாதிரி 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் மொத்தமே பிரச்சாரத்துக்கு போகிறார். பார்க்கலாமா? உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. ஓகேவா? சின்னவர் தான் போய் இந்த திராவிட உரிமைகள் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் பேச போகிறார். நீங்கள் 90களில் இருந்தே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வரிசையாக சொன்னேன், இந்த உங்கள் ஜெயலலிதா ஆட்சி கவுத்ததெல்லாம் சொன்னேன். இது மாதிரி திமுக எப்போ பஸ் பண்ணியிருக்கு? மத்திய அரசு எடுத்து ஜெயலலிதா ஒத்த ஓட்டில் கவுத்தாங்களா? வாஜ்பாய் பின்னாடி சொன்னார், ஞாபகம் இருக்கா? அந்த 13 மாதம் ஜெயலலிதாவை நினைச்சு தான் எனக்கு தூக்கமே இல்லை சொன்னாரா? அவர்களும் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட அவர்கள் புகார்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தலைவர்கள் இல்லையா? எடப்பாடி மேலேயே வழக்கு இருந்துச்சு, இருந்துச்சா முடிஞ்சான்னு தெரியல. முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சிபிஐ கேஸ் இங்கே மெட்ராஸில் போட்டு ஏதோ க்ளோஸ் ஆயிடுச்சு. மற்றவங்க மேலாம் வழக்கு இருக்குது. இவ்வளோ கேஸை வச்சுக்கிட்டு பிஜேபி கூட்டணி எனக்கு தேவையில்லைன்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஃபோன் எடுக்காமல் இருக்க முடியுமா திமுகவால்? சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் ஆளுங்கட்சி, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுன்ற பாதுகாப்பு இருக்குது. உங்கள் கூட ஒரு 1/2 டஜன் கூட்டணி கட்சிகள் உறுதியாக நிற்கிறாங்க. உங்களை விட கொத்தடிமைகளாக கூட்டணி கட்சிகள் இருக்கின்றார்கள். அவங்க பிஜேபி ஏதாவது சொன்னால் என்னது அண்ணனை சொல்லிட்டியா அப்படின்ட்டு முன்னாடி 4 பேர் போகிறாங்க. கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமா, ஜவாஹிருல்ல 4 பேர் நின்றுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கீங்களா? மத்திய அரசு கனிவோடு நிதி தரேன்னு போன வாட்டி தான் ஆளுநர் வந்து வாரண்ட் எடுத்தார. இந்த வாட்டி ஆளுநர் ஓரம் இல்லாமல் நாங்கள் இப்போ தொடங்குறோம் பண்ணால் என்ன ஆகிடப்போகுது? இந்த வாட்டி அதே நடந்துச்சா? போன வாட்டி ஆளுநர் உரையில் நான் அப்ஜெக்ஷன் சொன்னார். அதுக்கப்புறம் விரும்பத்தகாத சம்பவங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றன. இந்த வாட்டி நீங்கள் உரை அனுப்புறீங்க, நான் இதெல்லாம் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாரா? யோ நீ வரணும் போகணும், நாங்கள் படிச்சுக்கிறோம், அண்ணே நீ படினே, அப்பா வரணுன்ட்டு சொன்ன முடிஞ்சு போச்சா? ஏன் இதை செய்ய உங்களுக்கு துணிச்சல் இல்லை?
இப்போ நான் சொன்ன எந்த பாதுகாப்பாவது அதிமுகவுக்கு இருக்கா? இல்ல. வழக்கு இருக்கா? ஒரு டசன் அமைச்சர்கள். பிரைம் மினிஸ்டர் போனை எடுக்காம ஸ்டாலினால இருக்க முடியுமா? எனக்கு நல்லா தெரியும், பர்சனலா தெரியும், யாரு கூப்பிட்டதுன்னு தெரியும். போன வாரம் வரைக்கும் இல்ல கூட்டணி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களா பிஜேபியில? இவங்க திரும்பினாங்களா? அதுவும் ஆர்பி உதயகுமார் பண்ண விமர்சனத்தெல்லாம் நினைச்சு இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இவங்களை விமர்சனம் பண்ண சொல்லுங்க. யார் அடிமை? யார் அடிமை? குழையிறீங்க பிஜேபி கூட. இருப்பா, நீ சும்மா எனக்கு இதுக்கு பதில் சொல்லுப்பா. இப்படி பாசிச பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பவர்கள் ஏன் கேலோ இந்தியாவுக்கு பிரதமரை அழைத்து வர வேண்டும்? பிரதமரை ஏன் அழைத்து வர வேண்டும்? எனக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. இப்ப பிரதமர் இல்லாம நம்ம முதல்வர் திறந்து வைக்கிட்டியா கேலோ இந்தியாவை? இங்க நமக்கெல்லாம் இந்தி தெரியாது போடா, பிரதமருக்கு கேலோ இந்தியா. என்ன கணக்கு இது? நார்மலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிரியா பிள்ளைன்னு நினைக்கிறேன், கிரீன் பீஸ் ஆக்டிவிஸ்ட். அந்த பிரியா பிள்ளைக்கு ஒரு கிரீன் பீஸ் ஆக்டிவிஸ்ட் கூட்டத்துக்காக டெல்லி போய் ஃப்ளைட் எல்லாம் ஏறி பிடிச்சி இறங்கி விட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா அதுக்கப்புறம் கேஸை போட்டு 1 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஏர்னால இறங்கி விட்டு வந்துட்டாங்க. சிஎம் வெளிநாடு போகிறதுனா மட்டும் எப்படி பாஸ் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், கிரீன் சேனல், எல்லா கிளியரன்ஸும் கிடைக்குது? நீங்கள் அங்கே போய் ஸ்பெயினில் புல் ஃபைட்டு பார்க்க போகிறது இந்திய தூதரே விமான நிலையத்தில் வரவேற்கிறாரு. வரவேற்றாரா இல்லையா? எம்இஏ இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இந்திய தூதர் போவாரா? தினேஷ் தானே ஒரு பேர், போவாரா? போக மாட்டார். எப்படி நடக்குது இது? நீங்கள் போகிறது முதலீடு இல்லை, ஊர் சுற்றி பார்க்கன்றது ஊருக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஏன் தூதர் வர்றாரு? நீங்க உங்க நாடகத்துக்காக தானே ஸ்பெயின் வாழ் தமிழர்களுக்கு தூதரகத்தை வைத்து நிகழ்ச்சி நடத்தினீர்கள். இதுக்கு ஏன் தூதரகம் ஒத்துக்கணும்? இல்ல, ஆனா ஒரு மாநில அரசு அப்படிங்கிற முறையில கூட அவங்க ஏப்பா, உண்மையிலே நீங்க போனது இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டா இருந்தா இது எல்லாமே நடக்கும்பா. சரி, மாநில அரசுன்ற முறையில, அப்ப மாநில அரசுன்ற முறையில தான் மற்ற மாநில அரசுகளே பிஜேபி நடத்துகிறதா? சொல்லுங்க. கேஜ்ரிவால் அப்படித்தான் நடத்துறாங்களா? மம்தா அப்படித்தான் நடத்துறாங்களா? பினராயி விஜயன் அப்படித்தான் நடத்துறாங்களா? சித்தராமையா அப்படித்தான் நடத்துறாங்களா? இப்ப நான் சொன்ன பெயர்கள் பட்டியலிட்டவர்களில் எத்தனை பேர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டோட கிரீன் சேனல் வழியாக வெளிநாடுகளுக்கு சென்று வந்தார்கள் சொல்லுங்கள். கெஜ்ரிவால் எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு உட்காந்துருக்காரு. எக்ஸாக்ட்லி. அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு பயந்துக்கிட்டு மெஜாரிட்டி இருக்கிற கவர்மெண்ட்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாரு சும்மா கட்டியும். There is a huge constitutional crisis in டெல்லின்ட்டு கேஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஜாலியா இருக்காங்க. சரி, மணல் விசாரணை என்னப்பாச்சு? என்னாச்சு? நீங்க தான் அப்டேட் கொடுத்துருந்தீங்க. ஒன்னும் ஆகல. இதையும் ஒரு ஈரோடு ஜம்காலத்தை போட்டு மூட்டாங்க. மணல் விசாரணை சரியா விசாரிச்சா துரைமுருகன் ஜெயிலுக்கு போற? ஏன் பண்ணல? அதான் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் சம்மனுக்கு எல்லாருக்கும் ஸ்டே கொடுத்துட்டாங்க. செய்தி வெளியில வரல. நான் சொல்றேன், இப்போ ராமச்சந்திரன், ரத்னம், ராஜ்குமார் ஸ்டே, கலெக்டர்ஸ் ஸ்டே, கரிகாலன் ஸ்டே, இன்ஜினியரு ஸ்டே, அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் செல்கிறது. அது வந்தது ரிலீஃப் வரட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். ஆனா 130 கோடிக்கு மேல அந்த சொத்தை அட்டாச் பண்ணாங்களா இடி, அதுக்கு ஸ்டே. அதுக்கும் ஸ்டே. எஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு எந்த பெஞ்சுன்னு தெரியல, இடி அப்படின்னு சொன்னா ஸ்டே. அப்படித்தானே ஸ்டே நடக்குது இதெல்லாம். இப்போ அமலாக்கத்துறை நினைத்தால் விரைவாக விசாரணை கொண்டு வந்து வேகமாக செய்யலாமா? ஏன் செய்யவில்லை? நான் ஒருத்தன் தான் கடந்து போராடிட்டு இருக்கேன். ஆனால் மோகனில் ரைடு வந்துச்சு, வேலுக்கு ரைடு வந்துச்சு, ஜெகத்துக்கு ரைடு வந்துச்சு. இந்த ரைடு போன எந்த இடத்துலையுமே துட்டே இல்லையே. நான் ஒருத்தன் தானே கத்தி கத்தி சுபம் அகர்வாலை மாற்றி விட்டேன். அது வரைக்கும் யாராவது சுபம் அகர்வாலை பற்றி பேசுனாங்களா? இது மத்திய அரசுக்கு தெரியாதா? ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்க சவுக்கு சங்கருக்கு தெரியும் போது மத்திய அரசுக்கு இங்கே யார் துட்டு வாங்குறான்றது தெரியாதா? ஏன் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள்? ஏவவேலு மேட்டரை லீக் பண்ண, சர்ச் மேட்டரை லீக் பண்ணது முத்துசங்கர் ஐஆர்எஸ் நான் சொல்லி 10 நாள் கத்துன பிறகு தானே முத்துசங்கரை மாத்தினாங்க. அங்கே தானே வச்சிருந்தாங்க. இது என்னப்பா இது ரைடு? நான் ரைடு ஒரு மாதிரி வர்றேன், முன்னாடி நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் தொடச்சி வச்சிருந்தா. இதெல்லாம் பார்த்தா இப்போ யார் பாஸ் ரகசிய கூட்டணியில் இருக்கிறது? சொல்லுங்க. எல்லாருமே அதிமுக கேஸ் இருக்கு, கூட்டலாம் கிடையாது. போய நீங்க இந்த பக்கம் காங்கிரஸ் கூட கட்டி பிடிச்சிக்கிறீங்க. காங்கிரஸ் கைட்டு விட தான் போறாங்க பாரு.
ஆனா காங்கிரஸ் கல்லூரிகள் எங்க போவாங்க? எடப்பாடியும் வந்து தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை. அது அவங்களுக்கு எச்சரிக்கையாக தான் விடுத்திருக்காரு எடப்பாடி. இப்போ கூட ஒன்றும் இல்லை, வந்தால் சேர்த்துக்குவாரு. ஆனால் செல்வ பிறந்தகை மனம் இறங்கி திமுக கூட சகவாசம் வச்சது தப்புன்ட்டு வந்தாங்கன்னா பேசுவாங்க. ஒரு ரெட்டாரிக்கு கதவுகள் திறந்திருக்குன்னா, ஆனால் கடைசி நேரத்தில் வந்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்க சீட்டு தான் கொடுப்பாங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். லேட்டாக வந்தானா அதுவும் கிடையாது. ஏன்னா நான் இப்போ ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, அதான் கடைசியாக இப்படி போய் முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து பிஜேபியோட டிமாண்ட் என்னவா இருக்கும்? 8 பேர் இப்போ போன வாட்டி ஜெயிச்சு வந்திருக்காங்க காங்கிரஸ், புரியுதா? ஒருத்தர் கூட வரக்கூடாது இந்த வாட்டி. இதுக்கு என்ன பண்ணணும்? திமுக ஜெயிக்காத தொகுதியில் கொடுக்கணும், அவ்வளோதான். நம்பரை குறைக்கணும். ஏன்னா தப்பி தவிர 1-2 ஜெயிச்சிருவாங்க. சரி, கரூரில் செல்வி ஜோதிமணி தானே எம்பியாக இருந்தாங்க. கரூரை கொடுக்க முடியாதுன்னு திமுக ஏன்பா சொல்லுது? காங்கிரஸ் தானே பார்த்து சொல்லணும். கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு திமுக ஏன்பா பேசுது? அப்ப அந்த கட்சியை யார் நடத்துறது? திமுக. அப்போ ஒரு 5 சீட்டு வாங்கிக்கிங்க. 5 சீட்டும் வலுவான அதிமுக வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய சீட்டு. சில தொகுதிகள் தெரியும், காசை இறப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க, கேண்டிடேட்டும் நல்லா இருப்பார். அது மாதிரி தொகுதியாக கொடுத்துட்டா பிஜேபி நினைச்சதை சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டாங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, இத்தனை வருஷமா பாலிடிக்ஸை பார்க்குறீங்க. தேர்தல் முடிந்த பிறகு பிஜேபியோடு திமுக கரம் கோர்க்காது என்பதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொல்றேன் உறுதியாக, கரம் கோர்க்காது அதிமுக. ஏன்னு கேளுங்க. கேரண்டிலாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. பட் ஏன் நான் தைரியமாக சொல்றேன்னா, இப்போதான் பிஜேபி விட்டு விலகி வந்திருக்கீங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருது. ஒரு 30 MP ஷார்ட்டேஜ் பிஜேபிக்கு. எடப்பாடி வெளியில இருந்த ஆதரவு இல்லை உள்ள இருந்த ஆதரவுன்னு உருட்டுவாங்களே, அது மாதிரி ஏதோ ஒரு ஆதரவுன்னு கொடுக்குறாரு. 26ல் சிறுபான்மையினர் என்ன பண்ணுவாங்க அதிமுகவை? அப்படி பார்த்தா இப்போ கூட்டணி பிச்சுட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லையே. கூட்டணி இருந்துச்சுன்னா ஒரு 5-6 சீட்டு ஜெயிப்பாங்களா? இப்படி இருக்கையில் அதிமுக போகாதுன்றதை நாம ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். போதும் இல்லை, அதான் 26 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க, ரைட்டா? இன்னொன்று அதையும் மீறி கூட்டணி வெளியில இருந்த ஆதரவு, ரகசிய ஆதரவுன்ட்டு ஏதாவது பண்ணாங்க, 26 சொல்லி முடிச்சிருவாங்க. அதிமுகவுக்கு 24 முக்கியமா 26 முக்கியமா? 26 தான் முக்கியம். இதை நீங்க திமுகவுக்கு சொல்ல முடியுமா? இப்போ திமுகவுக்கு உறுதியா பிஜேபி கூட சேராதுன்றத சொல்ல முடியுமான்றத, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி டிஆர் பாலு பேசியவற்றை எல்லாம் யோசித்து விட்டு பேசு. விரைவில் 2G மேல்முறையீட்டில் தீர்ப்பு வர இருக்கிறது. அண்ணாமலை டேப்பை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இப்போ நான் சர்க்காரியா கமிஷன்ல இருந்து திமுகவோட டிஎன்ஏ பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அது போக பிஜேபின்னு சொல்வதை விட அமலாக்கத்துறை பிஜேபி 2 வேறு அல்லவே, 2 ஒன்று தானே. ஸோ அவர்களுக்கு தேவையான ஆதாரங்களை நான் வேறு எடுத்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறேனே, புதிய வழக்குகள் குறித்து. இப்போ இது எதை நோக்கி போகிறது? இன்னொன்று எளிதான ஒரு கேள்வி கேட்குறேன். உதயநிதி ஜஸ்ட் மிஸ் இடி கேஸில் இந்த லைக்கா இது வந்துச்சுல்ல, சரி ரைட். இப்போ இது ஒரு விஷயம் சொல்கிறேன். லைக்கா மேட்டரில் வேகமாக ரைடெலாம் நடத்துகிறாங்களா? ஜிகே மணி மகன் வீட்டில் ரைடு நடந்துச்சு, லைக்கா நிறுவனத்தில் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. சத்தம் போடாமல் அந்த எஃப்ஐஆர் சிட்டி போலீஸ் க்ளோஸ் பண்ணிச்சு தெரியுமா? ஓஷனில் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மத்திய அரசு நினைத்திருந்தால் மேல்முறையீடு செய்திருக்க முடியுமா, முடியாதா? ஏன் லைக்கா கேஸ் அப்படியே விட்டாங்க? லைக்கா கேஸை பிடிச்சா உதயநிதி மாட்டுவார். 1.25 கோடி வேணுமோ அவரோட ரசிகர் மன்ற தலைவர் பாபுவை ஒருத்தனை பிடிச்சி விசாரிச்சாங்க இல்லையா? 1.25 கோடி 2 எவ்வளோ 1.25 கோடி 1 கோடி 20 லட்சம் வேணுமோ. அதில் தான் ஓபிஎஸ் பையன் 7.5 கோடிக்கு மிளகு வாங்கினது. இப்போ நீங்கள் இந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி, ஓபிஎஸ் மகன். இப்போ ஒரு அணியில் யார் இருக்கிறா? அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுச்சு இடி. அதை பற்றி 7 மாதம் ஆச்சுப்பா க்ளோஸ் பண்ணி. ஏதாவது பேசுனாங்க? இடி இந்த பக்கத்து வருது, இவங்க கோர்ட்டில் போய் கோஷ் பண்ணிட்டு வராங்க, இடி கம்முன்னு உட்காந்துக்குது. என்ன கணக்குது? ஸோ தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு ஷார்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா திமுக ஆதரிக்கும்னு பாஜக நம்புது. வேறு வழி ஆதரிக்காமல் இருந்து தான் பாரு. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்கிட்ட ஒரு பிஜேபி மூத்த தலைவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பெட்டு கட்டினார். சங்கர், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வருது சங்கர்னார். இல்லை சார் வராது சார். நான் இல்லை வருது சங்கர். நானும் ஒரு ஏடிஎம்கே லீடரை பார்த்தேன் சார். இந்த கூட்டணி இருக்கா இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணுறது இல்லை, நாங்கள் முடிவு பண்ணோம். எப்படி கூட்டணி வராமல் இருந்துருவீங்க அப்படின்ட்டு அந்த லீடர் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஏடிஎம்கே லீடர்கிட்ட. அப்புறம் என்கிட்ட கேட்டார், சார் நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன் சார் கூட்டணி இல்லை சார். நான் ஏன்னா சார் நான் லாஜிக்கை வச்சு தான் சொல்கிறேன். திருப்பி கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா இவ்வளோ நாள் இவங்க 3-4 மாதமாக கத்திட்டு இருக்குது வேஸ்ட்டு.
அவங்க டார்கெட்டே சிறுபான்மையினர். அதுக்காக தான் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிபி கூட்டணியில் வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி கூட்டணினா எவ்ரி திங் வில் கோ சார். தே வில் நெவர் பி ட்ரஸ்டட். வாரம் ஒரு வாட்டி பல்ட்டி அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தே வில் நெவர் பி ட்ரஸ்டட். எப்படி ஒத்துக்குவார் சார்? அப்படி இல்லை கூட்டணின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோ அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தவிர்த்து ஐ நோ எடப்பாடி பழனிசாமி இதான் சொன்னேன். வில் நாட் சேஞ்ச், பார்க்கலாம் அப்படின்ட்டு போனார். அப்புறம் போன வாரம் தான் அன்றைக்கி நைட் நான் கார்டு போட்டேன், ஞாபகம் இருக்கும். ஃபைனலாக இனிமேல் அலையன்ஸ் கிடையாது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் முருகனுக்கு ராஜ்யசபா முருகன் ஊட்டியில் வேலைய ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? ஏன் அவர் ராஜ்யசபாக்குறாங்க? ஏடிஎம்கே கூட்டம் இல்லைன்னா முருகன் தோத்துருவாருன்றது தெரியும் அவங்களுக்கு. அதனால் அவர்கள் இதை செய்கிறார்கள். ஸோ அந்த தலைவர் வந்து என்கிட்ட அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னார், சங்கர் நீ சொன்னது கரெக்டுப்பா அப்படின்னார். என்ன சார் அப்படின்னு. இல்லை நேற்று கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இது சம்மந்தமாக இனிமேல் ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அதிமுகவுடன் பேச வேண்டாம். அதிமுக லீடர் ஒருத்தர் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அவங்க நம்பவே இல்லை ஏடிஎம்கே இது சாரி பிஜேபி இல்லை கூட்டணி இல்லைன்றதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா பிஜேபியில் ஆஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாருக்கும் ஏடிஎம்கே இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால அவங்க அதை நம்பவே இல்லை. கடைசியாக கூப்பிட்டு சங்கர் நீ சொன்னதான் கரெக்டாக ரீட் பண்ணியிருக்கேன், முடியாதுன்ட்டாங்க. இனிமேல் இது சம்மந்தமாக ஃபோன் பண்ணாதீங்கன்ட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் வில் கண்டினியூ. நீங்கள் இதை டிஎம்கேக்கு சொல்ல முடியுமா? டிஆர் பாலுக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கலாம்ல, மத்திய அமைச்சர் ஆகணும்னு இருக்கு. டிஆர் பாலு பேசுவது கட்சியின் கருத்தல்லன்னு திமுக சொல்லியிருக்கா? இல்லை டிஆர் பாலு தான் கட்டுப்படுத்தினாங்களா? வாட்டியும் பேசுகிறாரு, அமைதியாக இருக்காங்க. அவர் சொன்னபடி நிதி கொடுக்க கூட இல்லை. திருப்பியும் பேசுகிறாரு, இல்லை மோடி எனக்கு நண்பர் அந்த காலத்திலே அப்படின்றாரு. அமைதியாக இருக்கீங்க. சரி இப்போ ஏன்ப்பா இந்த சனாதன மேட்டர்லாம் பேச்செல்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை? எலெக்ஷன் வந்துச்சு, இந்த கேஸ் வேறு இருக்குல்ல, வழக்கம் இருக்கு. அதை வச்சு தான் அட்டி இவங்களுக்கு. என்னோட கணக்கு சரியாக இருக்குமானாலும் இவங்க காங்கிரஸோட எண்ணிக்கையை குறைப்பாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் இதையும் மோடி வந்து காங்கிரஸ் 40 தாண்டுமான்னு சொன்னதையும் சேர்த்து தான் பார்க்கணும். போன வாட்டிக்கு இப்போ கேரளாவில் எவ்வளோ ஜெயிச்சாங்க காங்கிரஸ்? 19 சீட் ஜெயிச்சாங்க. 19, இங்கே ஒரு 8, 27 52 சீட்டில் பாதிக்கு மேலே இங்கேருந்து வந்திருக்கு இல்லையா? அதை உடச்சி விடுங்க. அப்போ மோடி நினச்சது நடக்குமா? மோடி காங்கிரஸ் 40 சீட்டு கீழே கண்டெயின் பண்ணிட்டாருன்னா அவர் கெரியரோட உச்சம் பாது. 150 வருட ஓல்டு பார்ட்டியான கிராண்ட் ஓல்டு பார்ட்டியை அதன் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அழித்தாருன்ட்டு தானே பதிவு செய்யப்படும். 44, 52 திருப்பி 40 கீழேன்னா அவ்வளோதான். இன்னும் 5 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களும் தெரியாது. அந்த ஜெயிக்கிற எம்பியில் எத்தனை பேர் உங்கள் கூட இருப்பாங்கன்றதும் தெரியாது. மறுவாரமே ரிசைன் பண்ணிட்டு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தயங்காத கட்சி தான் பிஜேபின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திமுக போன வாட்டி கொடுத்தது மாதிரி காங்கிரஸ்க்கு 9+1 கொடுத்து நீங்கள் அவங்கள நல்ல சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைப்பீங்க, 8 MP ஜெயிக்க வைப்பீங்க. இதை மோடி பார்த்துட்டு இருப்பார். சொல்லுங்க, பார்த்துட்டு இருப்பாரா? அப்போ இவங்க பிஜேபி கூட போடுற சண்டையில் நான் சொல்கிறேன், திமுகக்கு அதிக எண்ணிக்கை வரணுன்றது கரெக்ட், நியாயமான ஆஸ்பிரேஷன். இன்னைக்கு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். நீங்கள் ஏடியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது இன்னொன்று, உங்கள் அலைஸ் கூட்டணி கட்சிகள் உங்களோடு உறுதியாக நிற்கின்றனர். ஒருத்தர் கூட பிசிறு தட்டல், கரெக்டுங்களா? உறுதியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் திமுக ஒரு 13 சீட்டில் நின்றுட்டு மீதி அலையன்ஸ் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்து, இந்த பாருங்கள், நம்ம ஒரு பிளாக்கு, மற்ற ஸ்டேட்டை விடுங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா பிளாக் ஸ்ட்ராங். எனக்கு அதிக எண்ணிக்கை நிற்கணும்னு ஆசை தான். பட் கூட்டணி நலன் கருதி, பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கருதி நாங்கள் இதை போட்டி போடுறோன்னு சொன்னால் இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருக்கலாமா? தே கேன் ஸ்வீப் 40, அதையும் சொல்லிடுறேன். ஏன்பா அது நடக்கல? ஏன் நடக்கல? ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு ஏன் 25 சீட்டுக்கு குறையாமல் போட்டியிட வேண்டும் என்ற தேவை ஏன்? இப்போ கூட தான் 38 வச்சிருந்தீங்க. திமுக மட்டும் எத்தனதுல? இல்லை, அவங்க 3வது பெரிய கட்சின்னு நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, 3வது பெரிய கட்சி. இப்போ கூட ஆல்மோஸ்ட் 3வது பெரிய கட்சி தான். நீங்கள் என்ன பண்ணீங்க 5 வருஷமா? என்ன பண்ணீங்க? காந்தி சிலை முன்னாடி ஒரு போர்டை வச்சுட்டு ஃபோட்டோ போடுவீங்க. அப்புறம் யாராவது முக்கியமான ஆட்கள் பேசுனாங்கன்னா கேமராவில் உங்கள் மூஞ்சி தெரியுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துப்பீங்க. தீபாவளி பொங்கல் வந்தால் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு வருவீங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் நான் இந்த கேள்வியை கேட்டேன், அந்த கேள்வியை கேட்டேன்னு பண்ணுவீங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட கோவில் பிறந்த நாளா கோவில் திறப்பு விழாவா? கோவில் திறப்பு விழா அன்னைக்கு அது சம்மந்தமாக விவாதிக்கணும்னு சொன்னோன்னா திடீர்னு மீனவர் மேலே அக்கறைன்னு ட்ராமா போடுவீங்க. சரி, அப்போ மீனவர் மேலே அக்கறை தானே அன்னைக்கு பேசுனீங்களே, வெளிநடப்புலாம் பண்ணீங்களப்பா பாராளுமன்றத்தில்.
இலங்கை யாழ் மீனவன் வந்து நான் இனிமேல் தமிழ்நாட்டு மீனவனை உள்ள விட மாட்டேங்க கச்சத்தீவுலன்னு சொல்றானே, இதுக்கு தானே நீங்க போராட்டம் பண்ணா? எதுக்குப்பா போராட்டம் பண்ணா? அமைதியா உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தமிழக மக்களுக்கு செய்தது முழுக்க துரோகம். திமுகவின் வரலாறே துரோகம். தமிழ் தமிழ் என்று பேசி இந்த தமிழை வைத்தும் தமிழர்களை வைத்தும் கொள்ளையடித்ததை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? இன்னைக்கு பாசிச பாஜகவை எதிர்த்து வீழ்த்த வேண்டியது முக்கியமா, நீங்கள் அதிக எண்ணிக்கையில் எம்பிக்களை பெற்று மத்திய அரசோடு அரசில் கலந்து கொள்ள வேண்டியது முக்கியமா? உங்களோட நோக்கம் என்ன? சரி, அதிக எண்ணிக்கையில வேணும், பெரிய கட்சியா வேணும். எதுக்கு? எதற்கென்று ஒன்று இருக்கிறது அல்லவா? எதற்கு? என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. பெரிய அளவுக்கு பெரிய ஆஸ்பிரேஷன் எதுவும் இல்லை. சொல்லுங்க, நீங்க உங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷனை சொல்லுங்க பாஸ். நீங்க 25 சீட்டு நாங்க ஜெயிக்கணுங்க, ஒரே சூரியன்ல நின்று ஜெயிக்கணும். ஃபைன். 25 சீட்டு கூட்டணி கட்சியோட சேர்த்து 38 சீட்டு நீங்க ஜெயிச்சிங்க. அவர் ஏடிஎம்கேல ஒரே ஒரு குருக்கள் மட்டும் இருக்காரு. என்ன பண்ணீங்க 5 வருஷமா? தமிழச்சி தங்கபாண்டியன் கான்ட்ரிபியூஷன் என்ன, கலாநிதி வீராசாமி கான்ட்ரிபியூஷன் என்ன, கௌதம் சிகாமணி கான்ட்ரிபியூஷன் என்ன, கதிரானந்த் கான்ட்ரிபியூஷன் என்ன? இல்லை, பாராளுமன்றத்தில் முக்கியமான தீர்மானங்களுக்கு எதிராக வாக்களித்தோம், மத்திய அரசுக்கு எதிராக முழங்கினோம், அன்ஃபிட்னு சொன்னோம், நிறைய இருக்குல்ல. நிறைய இருக்கு. அதை நீங்க இப்ப இருக்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளோட சேர்ந்தே பண்ணலாமே. இதுக்கு எதுக்கு நீங்க அதிக எண்ணிக்கையில் இருக்கணும்? அன்ஃபிட்னு சொல்றது நல்ல கோரஸா சொல்லுமா? சொல்லுப்பா, என்ன பண்ண போறீங்க? வாட்ஸ் பர்பஸ்? நான் சொல்றேன் என்னென்ன, அதிக எண்ணிக்கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமான பாராளுமன்ற நிலைக்குழுக்களில் இருப்பீர்கள். அதிகமான பாராளுமன்ற நிலைக்குழுக்களில் இருந்தால் அதன் மூலம் அதிகாரத்தை அடைய நினைக்கிறீர்கள், புறவாசல் வழியாக. இது காங்கிரஸுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் குறைந்த எண்ணிக்கையில் கொடுத்துட்டு ஒருவேளை அதிக எண்ணிக்கையில் திமுக வெற்றி பெற்றாலும் இது காங்கிரஸுக்கு நன்மையா, பிஜேபிக்கு நன்மையா? சொல்லுங்க, யாருக்கு நன்மை? பிஜேபிக்கு தான். ஆனால் இப்போ ரீசெண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த விவாதம் வரதால அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்போது ஒன்று சொல்லியிருக்காரு. அண்ணாமலைலாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு, அண்ணாமலை மட்டும் வந்து தூத்துக்குடியில் வந்து நின்று கனிமொழிக்கு எதிராக டெபாசிட் வாங்க சொல்லுங்க, டெபாசிட் வாங்கிட்டாருன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். ஹீஸ் ரைட். கனிமொழி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர் இன் தி கான்ஸ்டியூன்சி, நாட் பாப்புலர் பிகாஸ் ஷீ இஸ் கருணாநிதிஸ் டாட்டர். உண்மையிலே வேலை செஞ்சுருக்காங்க கனிமொழி. ஷீ இஸ் அ ஹவுஸ் ஹோல்டு நேம் தேர். இவங்கள மாதிரிலாம் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கல. இந்த அம்மா பார்லிமெண்ட் முடிஞ்சுன்னா அங்கே தான் இருப்பாங்க. பெரும்பாலான நாட்களில் கனிமொழி கான்ஸ்டியூன்சியில் தான் செலவு பண்ணுறாங்க. கான்ஸ்டியூன்சிலேருந்து யார் என்ன உதவின்னு கேட்டாலும் ஷீ இஸ் அட்டெண்டிங். ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனால் டெபாசிட் ஆக மாட்டேன். ஐ எம் சர்டன். இல்லை, இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆன்டி பிஜேபி இவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு சிட்டிங் அமைச்சர் வந்து மாநில தலைவருக்கு சவால் விடுறாருல, அதை வந்து நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. இல்லை, இதெல்லாம் சும்மா கனிமொழி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். கனிமொழி ரொம்ப நாளாக வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் உதயநிதி ஆளுன்னு நினச்சிக்கிட்டு காண்டில் இருந்திருப்பாங்க. மேடம் அப்படிலாம் இல்லை, இருங்க இப்போ பாருங்க பஞ்சா ஒன்று போட்டு விட்றேன்னு போட்டு விட்டுருப்பாங்க. ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஈடி கேஸை பார்த்து எவ்வளோ பயந்துட்டு இருக்கான்றது எனக்கு தான் தெரியும். நல்ல ஆளை பார்த்து சொன்னப்போ. இதில் யாரும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. குறிப்பாக வந்து அரசியல் கட்சிக்கு நேராக வந்து உங்கள் மீதும் வந்து விமர்சனம் வைக்கப்படுது. குறிப்பாக ஒரு விஷயம் சம்மந்தமாக நீங்கள் இப்போ செய்தியாளர் சந்தித்ததாகட்டும், அந்த ஒரு விவாதத்தை வந்து பேசுனதாகட்டும், அதுக்கு எதிராக விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக உங்கள் மீதான விமர்சனம். 2 விமர்சனமாக இருக்குது. ஒன்று, நீங்கள் எதிர்க்கிற நிறுவனத்திற்கு ஆப்போசிட்டாக நிறுவனம் வந்து அதுக்கு சார்பாக நீங்கள் செயல்படுறீங்க. இன்னொன்று, அதிமுகவுக்கு சார்பாக செயல்படுறீங்க. அப்படிங்கிற 2 புள்ளியில் தான் உங்களை நோக்கி விமர்சனம் வருது. ஃபர்ஸ்ட் அந்த நிறுவனத்தை முடிச்சிடலாம். நீங்கள் சொல்கிற நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டில் யாருப்பா போட்டி? எனக்கு தெரிஞ்சு போட்டியே இல்லையே. மொனோபொலி. நீ லேஅவுட் போட்டு வித்துரு பாப்பா, முடியாது. ஃபஸ்ட்டு போட்டியே அவர்களுக்கு இல்லை. ஒருவேளை போட்டியாளர்களாக இருந்து இந்த நிறுவனத்தின் காரணமாக அவர்கள் தங்கள் தொழிலை இழந்து என்னிடம் வந்து உதவி கேட்டால் நான் செய்வேன், அதில் என்ன தவறு? பாதிக்கப்பட்டவன் தானப்பா வருவான், வேற யார் வருவா? மெட்ராஸில் சென்னை சிபிஐ ராஜன்னு ஒரு அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸை ட்ராப் பண்ணாங்க. 7,000 ரூபாய் ஏதோ ஒரு 7,000 70,000 ஒரு ஐபேடு இதெல்லாம் ட்ராப் பண்ணாங்க. அவர் விடுதலை ஆகிடுச்சு அந்த வழக்கு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆஃபீஸர், அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலு. அந்த வழக்கில் அவருக்கு எதிராக புகார் கொடுத்தவன் ஒரு ஸ்மக்லர்.
அப்போ எல்லாரும் புகார் கொடுத்தோம், ஸ்மக்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது எனக்கு தெரிந்த அதிகாரி அங்கே இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், சார் ஸ்மக்லர் அண்ணா அப்படின்னு. ஆமாம் ஸ்மக்லர் தான் அப்படின்னா. என்ன சார் ஸ்மக்லர்? கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மேலே கடத்தல் பண்ணுறவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற? நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்? கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட உனக்கும் எனக்கு என்ன வேலை? இதுலேயும் விஷயம் என்னன்றதை சொல்கிறேன். மெட்ராஸில் கடத்தலில் 2 பேர் பெரிய ஆளுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கஸ்டம்ஸ் கமிஷனரு இப்போ புகார் கொடுத்துருக்கானே, இவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். இவன் நல்லா கடத்தல் பண்ணிட்டு இருந்தான். ராஜன் வந்த உடனே இவனை கழட்டி விட்டுட்டு அவனுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவனுக்கு காண்டு, நம்ம வியாபாரம் போயிடுச்சு. இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தான். லஞ்சம் கேட்டது உண்மை, அவன் கடத்தல்காரன்றது உண்மை. யாருப்பா புகார் கொடுக்கறதுக்கு வருவான்னு கேட்குறான். இப்போ ஒரு அரசு அலுவலகம் இருக்கு. அங்கேருந்து எனக்கு ஆவணங்கள் வருது, ரகசியங்கள் வருது. யார் எடுத்து கொடுப்பா? நல்லா வேலை செஞ்சு அதிகாரிகிட்ட நற்பெயர் ஈட்டி கொண்டிருப்பவன் ஆவணங்களை எடுத்து தருவானா? அந்த ஆஃபீஸில் ஏதாவது தப்பு பண்ணுவானா அவனை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? காண்ட்லேருந்து 2 ஃபைல் எடுத்துகிட்டு வந்தான். அண்ணே பாருண்ணே, எங்கள் ஆஃபீஸில் இதெல்லாம் நடக்குதுன்னே, கேளுண்ணே நீ அப்படின்வான். நான் அந்த ஆவணங்களை பார்க்காம நீ ஏன் சஸ்பெண்ட் ஆன? இது தவறு. ஒழுங்கீனமான ஊழியரிடமிருந்து நான் ஆவணங்களை வாங்க மாட்டேன்னு சொன்னா போடா வென்றுன்னு தூக்கி வீசிச்சு போயிடுவான். யார் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பா? இப்போ 2 நாள் முன்னாடி ஹிந்துல வந்த செய்திக்கும் நீங்க தான் காரணம் இல்லையா? இந்த சிஎம்டில 2 ஆபீசர்ஸ் வந்து எஸ் அஃப்கோர்ஸ். அவங்க அந்த சமூக வலைத்தளத்தில் புகார்ல சொல்லியிருக்காங்களா, அதை வெளியிட்டது நான் தான். இப்போவே சொல்றேன். உங்களால 2 ஊழியர் சஸ்பெண்ட் சார். டெம்பரரி ஒருத்தர் 2 பேர் டிஸ்மிஸ்டு, சஸ்பென்ஷனு. ஏன்பா பதட்டப்படுற? ஆட்சி மாறாமையா போகுது? காங்கிரஸ் அரசால், எம்ஜிஆர் அரசால்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அரசால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட சண்முகநாதன் மீண்டும் அரசு ஊழியராகவில்லையா? நானே திருப்பி அரசு ஊழியரானாலும் ஆயிடுவேன். ஆட்சி மாறாதா? நான் இனிமேல் அந்த வேலைக்கு போக மாட்டேன். என்கிட்ட வேலை வாங்குறதுக்கு யாரும் அதிகாரிகள் இல்லை. இனிமேல் என்கிட்ட போய் தம்பி ஃபைல் எடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இல்லை. அந்த ஊழியர்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணட்டும், இப்படி தான் நடக்கும். சரி, இப்போது நல்லா கேட்டதுனால நான் சொல்கிறேன். அந்த ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டு, பிவிஜி நிறுவனம் சிஎம்டிஏவுக்கு இந்த டெண்டர் சம்மந்தமாக, இந்த பேங்க் கேரண்டி சம்மந்தமாக அனுப்பிய ஒரு இமெயில். அதை தான் நான் ட்விட்டரில் நான் தான் போட்டேன். இப்போ சொல்லிடுறேன். இந்த சிட்டி போலீஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் தான் போட்டேன். கன்ஃபர்ஷனே கொடுக்குறேன், எஃப்ஐஆர் போடுங்க. நான் தான் அதை வெளியிட்டேன். அந்த இமெயிலில் என்னப்பா ரகசியம் இருக்குது? பேங்க் கேரண்டி இன்னைக்கு கட்டல, அடுத்த வாரம் கட்டுறோம், இவ்வளோ தானே. என்ன ரகசியம் இருக்குது அதில்? நீங்கள் ஏன் துடிக்கிறீங்க? அன்சுல் மிஸ்ரா ஏன் துடிக்கிறார்? சரி, அந்த ஊழியர்கள் தான் வெளியிட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு இவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க சூப்பரண்ட் இன்ஜினியர். அது எப்படி தெரியும் உனக்கு? இன்டர்னலாக ஏதாவது என்கொயரி பண்ணியிருப்பாங்க. என்ன என்கொயரின்றதை நான் சொல்கிறேன். அங்கே சிஎம்டியில் வேலை பார்க்குற அத்தனை ஸ்டாஃபோட ஐபிடிஆர்னா உன்னோட டேட்டா ரெக்கார்டை எடுத்து இன்டெலிஜென்ஸில் கொடுத்து அனலைஸ் பண்ணி இவங்க கிட்டேருந்து எங்கேயோ போயிருக்கு. என்கிட்ட வரல. என்கிட்ட இப்போ அந்த 2 பேரும் எவனே தெரியாது எனக்கு. என்னோட சோர்ஸ் இன்னும் சிஎம்டிக்குள்ள பத்திரமா இருக்காங்க. ஒருவர் இல்லை. கூப்பிட்டு உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு அன்சுல் மிஸ்ரா பேசினா அவன் என்கிட்ட பேசுவானோ, அன்சுல் மிஸ்ராட்ட பேசுவானா? இவ்வளவுதான். இப்போது அந்த நிறுவனத்துக்கு வருவோம். இங்கே ஒரு 10-15 நிறுவனம் தொழில் பண்ணினுக்குது. திடீர்னு திமுக ஆட்சி வருது, வர்றீங்க. ஏன் பேர் சொல்லாம இந்த கம்பெனி தான் தெரியுதுல எந்த கம்பெனின்னு வருது. அவங்கள தவிர எவனுமே தொழில் செய்ய முடியல. அப்போ பரம்பரையா 30-40 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருந்தவன் என்ன அணுக மாட்டானா? இன்னைக்கு அரசாங்கத்தையோ காவல் நிலையத்தையோ அல்லது வேறு எந்த அரசு அலுவலகங்களையோ அணுகினால் கூட கிடைக்காத நீதி என்னிடம் கிடைக்கிறது என்று நம்பி வருகிறார்கள். 2 ப்ரொமோட்டர் வந்தான்னு வச்சுக்கியா, என்னையா இப்போ 2 ப்ரொமோட்டர் வர்றான். அண்ணே நான் 10 வருஷமா தொழில் பண்ணிருக்கேன், இந்த வியாபாரம் அவ்வளோண்ணே. இங்கே பாருண்ணே, லேஅவுட் போட்ட 10வது நாள் அப்ரூவல் கிடைக்குதுண்ணே, இது என்னன்னு கேட்குறான். என்ன தப்பு இதில்? இப்போ இத்தனை பேரோட தொழில் போச்சு. அது மட்டும் இல்லாமல் வாங்கினவனோட வாழ்க்கையே போச்சு, முடிஞ்சு. அதை இப்போது பேசட்டுமா அல்லது ஆறுதரா மாதிரி ஆனதுக்கு பிறகு பேசட்டுமா? சரி, நான் யாரை குறை சொல்றேன் அந்த நிறுவனத்தோட சேர்த்து? திமுக அரசு, திமுகவை. அப்போ திமுக குறை சொன்னா இவர்களுக்கு ஏன் வலிக்கிறது? இவர்கள் ஏன் துடிக்கிறார்கள்? அப்போ திமுகவோட பேரோல்ல இருக்காங்களா, நிறுவனத்தோட பேரோல்ல இருக்காங்களா? காரணம் வேணும் இல்லை. இப்போ நான் ஏன் பேசுறேன்றதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். அண்ட் வாட் எவர் ஐ ஸ்பீக் இட் இஸ் சப்போர்ட்டட் பை டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசுறதுக்கான காரணம் என்ன? நான் பாதிக்கப்பட்டவங்க பேசுகிறேன். யார் பாதிக்கப்பட்டவங்கிறதையும் சொல்லிட்டேன். லாட் ஆஃப் அது ஒரு இண்டஸ்ட்ரி பாஸ். ஒரு 10-15 லேஅவுட்டு எல்லாரும் கடன்லாம் வாங்கி வச்சுருக்கான். ஏழை கிடையாது அவன், நான் இல்லைன்னு சொல்ல.
ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு லேஅவுட்டில் போட்டு முதலீடு பண்ணிட்டு 4 வருஷமா விற்க முடியாமல் இருந்தால் என்ன ஆவான்? அது என்ன அதில் ஏன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அதை 3 வருஷமா விற்க முடியாமல் கடன் கட்டி இது வரைக்கும் வந்துருந்த கடன் அப்போ போய் வாங்கிடுவாங்க. தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரஸ் சேல். இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு 1 கோடி, நீங்கள் எனக்கு சார் நான் அந்த மாதிரி விற்கிறேன்னு சொன்னோன்னா 1 கோடி 10க்கு கூட போகும். நீங்கள் நொடிச்சு போய் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு விற்றீங்கன்னா 1 கோடிக்கு போகுமா? எவ்வளோக்கு போகும்? 60-70 லட்சத்துக்குலாம் கேட்பாங்க. கரெக்டா? அப்போது இந்த 10-12 ரியல் எஸ்டேட் டிஸ்ட்ரஸ் சேலுக்கு போகுமா போகாதா? போகும். நான் அவனுக்கு ஆதரவாக நிற்கணுமா, அந்த டிஸ்ட்ரஸ் சேலை உருவாக்குறவனுக்கு ஆதரவாக நிற்கணுமா? நான் இப்போ பேசிய விஷயங்கள் உண்மை பொய்ன்றது விசாரிச்சா தெரிஞ்சிடும். ரைட்டா? பேசுறதுக்கான உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? நான் இன்னும் அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லலையே, ஆதாரங்களோடு சொல்கிறேன். வேறு யாராவது அந்த நிறுவனத்தை பற்றி இதுவரை பேசியிருக்கிறார்களா? விகடன் பேசுனாங்க வந்த புதுசில். இப்போ விகடன் போய் பாருங்க. இப்போ அதில் அடுத்த விமர்சனம் அதிமுகவுக்கு சார்பாக இருக்கிறார், அது சார்பாக பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் அதையும் இருக்கிறாங்க. 2009 முதல் 2011 வரை யாருக்கு சார்பாக பேசினேன்? திமுகவுக்கு சார்பாக. 2011 முதல் 2021 வரை யாருக்கு சார்பாக பேசினேன்? திமுக. அப்போது அது சரியா? அப்போ திமுக ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? எதிர்கட்சி. இப்போ திமுக ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? ஆளுங்கட்சி. இப்போ இந்த 15 வருட டிராவலில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே நின்று இருக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கு? அப்போ உங்களை எதிர்த்து பேசினா அவன் ஏடிஎம் கேட்குறேன், இருந்துட்டு போகிறேன். இப்படி தானே 10 வருஷமா அவங்க திமுக காரன்னு சொன்னாங்க. நான் திமுகனா சொல்லிட்டு போங்க. இது மாதிரி நீங்கள் ஐயோ இவன் ஏடிஎம்கே காரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வாரம் போய் எடப்பாடியிலே காசு வாங்கிட்டு வர்றான் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐயோ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நான் மனசு வேதனைப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? நீ யார் நீ? 15 வருஷமா எவ்வளோ பொதுமக்கள் நலனுக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் என்னை பற்றி. நீ யார்? கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன்னா போய் யூடியூப்பில் கமெண்ட் போடுவோம், போய் இல்லைனா ட்வீட் போடுவோம். அவ்வளோதானே. உனக்கு இவன் அங்கே பணம் வாங்கியிருக்கிறான்னு சொல்லிட்டு போ. இல்லை இவர் சங்கம் ரொம்ப நல்லவர், இது 2 எனக்கு ஒன்று தான். நான் என்ன வேலை பண்ணுறேன்றது எனக்கு தாங்க தெரியும். எந்த நேரத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும், எப்படி ஒரு விஷயத்தை அணுக வேண்டும்ன்றது எனக்கு தான் தெரியும். அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். எனக்காக நீங்கள் முடிவு பண்ணலாமா? இதை பற்றி பேசவில்லையே, நீ ஏன் அதை பற்றி பேசவில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏன் இஷ்டம். எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பேசுவேன். அதே நேரத்தில் இவர்கள் யாரும் தொடாத விஷயங்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரிகிறதா? நீங்க அதெல்லாம் எடுத்து பேசுனீங்கன்னா நான் ஏன் பேச போறேன்? நான் இன்னும் பேசுறதுக்கு வேறு விஷயங்கள் இருக்கு. இன்னும் அரசியல் கலவாத மக்கள் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. நான் அதை பேசுவேன், நீங்க பேசுங்க. ஓஷன் பத்தி யார் டீட்டெயிலாக பேசுனது? மணலை பத்தி யார் டீட்டெயிலாக பேசுனது? ஜி2 பத்தி யார் டீட்டெயிலாக பேசுனது? இது போல வரிசையா பட்டியலிடவா? கிளாம்பாக்கத்தை பத்தி யார் டீட்டெயிலாக பேசுனது? நார்த் இந்தியாவிலலாம் கிளாம்பாக்கத்துக்கு ஆதரவாக எனக்கு எதிராக ட்வீட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அது என்ன சார் டெய்லி ஒன்று வந்து டெய்லி வரும். 3 கோடி ரூபா பட்ஜெட் இதுக்கு. பிவிஜிக்காரன் கேட்டிருக்கான், இது என்னங்க இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு. ஒன்றும் இல்லைங்க, மற்றவங்க எல்லாம் யாருமே பேசுறது இல்லைங்க, எல்லா மீடியம் தூட்டு வாங்கிட்டு அமைதியாக இருக்கு. இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தன் உயிரை எடுக்கிறான்ட்டு பிவிஜிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவன் ஆர்எஸ்எஸ் காரன் போல இருக்கு. அவன் சப்ப மேட்ரு, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே வச்சிருக்கோம் ஆல் இண்டியா ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பிவிஜிக்காரனே 3 கோடி கொடுத்து சவுக்கு சங்கரை காலி பண்ணுறப்பார். டெய்லி ஒரு ட்ரெண்டிங், சவுக்கு சங்கர் அட்ராசிட்டி, சவுக்கு ஸ்கேண்டல், சவுக்கு லையர் அப்படின்னு பார்த்தா ஸ்மிதா பாட்டில், கீதா பாட்டில்னு யாரோ இந்தியில் இதில் எல்லாம். அதுவும் எப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் சொல்லுறோம் சவுக்கு ஸ்கேண்டல். ஆல் இண்டியா லெவலில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அத்தனை பேரும் பார்ப்பார்கள், யார் இது என்னமோ புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே ஓ கிளாம்பாக்கம் அப்படின்னு வரும். இதெல்லாம் என்ன பிரயோஜனம், என்ன சொல்ல நினைக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு நினப்புப்பா, சோஷியல் மீடியாவில் தானே இவன் பாப்புலர், சோஷியல் மீடியாலே போட்டு இவனை ஸ்கேண்டல், இவன் இது ஸ்கேம்னு போட்டுட்டானா மக்கள் யாரும் இவனை நம்ப மாட்டாங்க. இவங்க இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு கண்ட நாய்களை விட்டு 2 வீடியோ போட்டு விட்டோன்னா சவுக்கு சங்கர் காசு வாங்குறான்னு மக்கள் நம்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நான் மீண்டும் பல முறை சொல்லியிருக்கேன், அதே தான் இப்பவும் சொல்கிறேன். மக்களை முட்டாள்னு எவன் நினைக்கிறானோ அவன்தான் முட்டாள். நான் இன்னைக்கு உங்களை ஏமாத்திடலாம், அந்த கேமராமேன் பையனை ஏமாத்திடலாம், இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் ஏமாற்றலாம், எல்லாரையும் ஏமாற்ற முடியாது வினோத். இப்போ
இப்போ நான் வந்து ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் தான் பஸ் தப்பு. வழக்கு போட்டாங்க, சமாதானமாயிட்டான். கன்சிஸ்டண்டாக தானே நான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் தான் திமுக எதிர்ப்பு, ஆனால் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவு. என்ன நிலைப்பாடு இது? அந்த கம்பெனி திமுக கம்பெனி போனா இல்ல அது வேறு. இந்த விமர்சனங்களை என்ன பாதிக்காது வினோத். நான் என்ன பண்றேன்றது எனக்கு நல்லா தெரியும். கவலையே பண்ண மாட்டேன். சோசியல் மீடியாவில் ரெஃப்ரெஷ் பண்ணி ஐயோ நம்மளை பற்றி என்ன போட்டுங்க. நீ ஏன்பா அது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு, உனக்கு ஒரு ஃபோன் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, போட்டுக்க. நான் ஊரில் இருக்கவனெல்லாம் திட்டுறேன், என்னை பற்றி 2 பேர் திட்ட மாட்டேன்னா அவளுக்கு தானே பஸ்ஸு. இதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு இந்த அளவுக்கு விவாதிக்கிறது கூட இதெல்லாம் ஒர்த் இல்லாத மேட்ரு. நம்ம செந்தில் பாலாஜி, உதயநிதி என்ன பண்ணுறாருன்றதை ஆலோசிக்கணுமா? யூடியூப்பில் வீடியோ போடுறவன் எப்படி போடுறான், அவனுக்கு தான் பின்புலம்னா ஆராயணுமா? எது முக்கியம் நாட்டுக்கு? அவ்வளோதான். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.